ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நைட்டுக்கு வணக்கங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து பயங்கரமாக பரவிட்டுருக்கு. அதாவது 18 வயசு கூட ஆகாத ஒரு சிறிய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 9வது 10வது படிக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கஞ்சா போதையில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசம் பண்ணுறன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு சீனை போட்டுட்டு வீடியோஸ் பண்ணுவாங்க. இவங்களை புள்ளிங்க சொல்லுவாங்க. ஸோ நார்த் இந்தியா சப்ரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ரிஸ் நிறையா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக போதையை போட்டுட்டு ஃபுல்லாக வந்து அந்த டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி வளர்த்து விட்டது முக்கியமான காரணம். சினிமாவும் முக்கியமான காரணம். ஸோ வட சென்னை மாதிரி ஒரு படமும் முக்கியமான காரணம். இப்போ வந்து பார்த்தா அதாவது வட மாநிலத்துலேருந்து வந்திருப்பாங்களே. ஸோ வட மாநிலத்துலேருந்து வரக்கூடிய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் இந்தியன் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே சேஃப்டி மெஷர்ஸ்ன்றது இருக்கும். இப்போ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பெனி பொறுப்பேற்றுக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே வேலைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து தகராறு பண்ணி அவங்கள வந்து திருத்தணி அந்த இப்போ ட்ரெயினில் போகிறாங்களோ. ஸோ அந்த மாதிரி போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அவன் வந்து வெட்டி பயங்கரமாக வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஆஸ்பத்திரியில் தீவிரமான சிகிச்சையில் இருக்காப்புல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறார் அந்த சட்டத்தின் படியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் மட்டும் உடல்நிலை சரியாதனால அவனை மட்டும் ஜாமீனில் விட்டுருக்காங்க. 45 ஜாமீனில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பசங்க வந்து பார்த்தாலே நமக்கு வந்து பயமாக இருக்கும். ஏன்னா ரோட்டில் வந்து போகும்போதும் இந்த மாதிரி நிறையா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போவானுங்க. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் எங்கேருந்து வந்துட்டுருக்கு, கஞ்சா போதை அடிச்சு இவங்க எப்படி இந்த மாதிரி கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் அரசாங்கம் வந்து ஏன் இது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. முக்கியமான பொறுப்பே வந்து தமிழக மக்களோட சேஃப்டி ப்ரிகாஷன் தான். பெண்களுக்கு வந்து பண்ண ஒருத்தர் போட்டிருக்காரு, நேற்று என் ஒய்ஃப் திருத்தணி போகிறாங்க, தனியாக போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி சம்பவம் கேட்டோன்னே அப்படி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து கைமீறி போயிட்டுருக்கு அப்படி சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில், இந்த ஜென்ரேஷன் மத்தியில். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.